வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன் பால் கார்ட் கலர் அல்ட்ரோ வெஜிடோ எபிசோட் தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்க்கு லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்டை லைக் மூலியமாக பதிவு கொடுத்துட்டு இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ இதில் ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட் கலர் அல்ட்ரோ வெஜிடோ பார்த்தீங்கன்னா அப்படியே வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நின்றுருக்கா. அப்படி ஸோ அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, ப்ரோலி பார்த்தீங்கன்னா கெத்தாக தான் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கா. அப்படி ஆனால் நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல. ஐ மீன் நம்ம கோகன் வெஜிடோ அவருடைய மண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களே, அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. பவர் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ப்ரோலியும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா சண்டை போடுறோம். அப்படி ஸோ ஃபன்னாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கோகன் வெஜிடோவோட அந்த ஃபைட் இந்த பக்கம் நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. பட் இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கலட்டோட அந்த ஒரு ஐக்கானிக்கான மூவை நம்ம ப்ரோலிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி கேக்கலட்டை உன்னால் எப்பவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ண முடியாது. ஸோ அவனுடைய அந்த ஐக்கானிக்கான மூவை உனக்கு எகென்ஸ்டாக நான் பயன்படுத்துகிறேன். ஸோ இந்த ஒரு பேட்டலில் நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட அந்த ஒரு மூவை நம்ம ப்ரோலிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி லைக் போன டைம் நம்ம வெஜிடோவோட அந்த ஒரு ஐக்கானிக்க மூவை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தணும் அப்படி இல்லை நம்ம வெஜிடோ. ஸோ இப்போ நம்ம கேக்கலட் நம்ம கோகுவோட ஐக்கானிக்கான மூவை நம்ம ப்ரோலிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி இந்த பக்கம் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கா. அப்படி ஸோ கண்டிப்பாடா இந்த ஒரு பேட்டில் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்க போது. ஸோ உன்னுடைய முடிவை சீக்கிரமாகவே நான் இந்த இடத்துல கொண்டு வரேன் வெஜிடோ அப்படின்ட்டு நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இருக்கா. அப்படி ஸோ அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக இந்த ஒரு ரியல் உன்னை நான் வெளியேற்றிட்டு இந்த மல்டிவர்ஸை ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய வேலையை நான் சீக்கிரமாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். அப்படி ஸோ நம்ம ப்ரோலியை அப்படியே வெறித்தனமாக கடிச்சிக்க இந்த பக்கம் நம்ம வெஜிடோ ரெடியாக பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ வெஜிடோ அண்ட் நம்ம ப்ரோலி இவங்களுடைய அந்த பேட்டல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரோலி அண்ட் நம்ம வெஜிடோ இவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய போஸை மாற்றி பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடோ காட் ஸ்லேயர் பிளேடால் பயன்படுத்தி நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண, பட் ப்ரோலி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி திரும்பி நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி பட் இருந்தாலும் நம்ம வெஜிடோவும் பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா கிடையாது, வச்சு செஞ்சுட்றாருங்க. ஒரே ஒரு அடி வயிற்றுல வச்சு செஞ்சுட்றாரு. அந்த காட் ஸ்லேயர் பிளேட்லேருந்து நீ எஸ்கேப் ஆகலாம், பட் என்னுடைய கையிலேருந்து உன்னால் எஸ்கேப் பார்க்க முடியாதுட்டு அடிச்சாடி நம்ம ப்ரோலிக்கு அந்த வாயிலிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரத்தமே பார்த்தீங்கன்னா வந்துடுது. அந்தளவுக்கு வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அடித்து படுக்க வச்சிடுறாருங்க. அண்டாவது சமயத்தில் ஸோ மீனஸ் கற்றுக் கொடுத்த இந்த அல்ட்ரானிஸ்டிக் டெக்னிக் தான், ஐ மீன் மீனஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியுது. அது உனக்கு எகென்ஸ்டாகவே நான் பயன்படுத்த எதிர்பார்க்கல. பட் எப்படி இருக்குது, நான் உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது உனக்கு எதிராக பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படின்றல நம்ம வெஜிடோ அப்படியே ஃபன் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ப்ரோலியை வச்சு செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்படி ஒருத்தனையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன், ஐ மீன் எந்த ஒரு கடவுள் எந்த ஒரு ஏஞ்சலையும் பார்த்தீங்கன்னா விட மாட்டேன், என்னுடைய ஃபேமிலியை கொண்டதுக்காக பழி வாங்க வேண்டான்ட்டு நம்ம வெஜிடோ மொத்த வெறியுமே நம்ம ப்ரோலிக்கு எகென்ஸ்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்படி ஸோ ப்ரோலி பார்த்தீங்கன்னா கதற அப்படிங்க, ப்ரோலியால் பார்த்தீங்கன்னா முட்டியில். பட் ஒரு கட்டத்தில் நம்ம வெஜிடோ அடித்து நம்ம ப்ரோலி பார்க்க, பட் நம்ம ப்ரோலிக்கு சடனாக கோவம் பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஐ மீன் தன்னுடைய அந்த பீஸ்ட் மோட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறோம் அப்படிங்க. ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணோடனே நம்ம வெஜிடோவோட காலை பிடிச்சிட்டு அப்படியே தரன்னு அடிப்பார் பாருங்க. உண்மையிலும் வேறு லெவல் சீனாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோலி நம்ம வெஜிடோவை வேற ஒரு பிளானட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவார். ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு கேக்கரட்டை நான் வெளியே கொண்டு வரேன்டா அப்படின்ட்டு நம்ம ப்ரோலியை அப்படியே வெறித்தனமாக நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா வச்சு செய்வாருங்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கும். ஆக்சுவலாக சடனாக எப்போ இந்த அளவுக்கு அவனுடைய போஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆச்சுன்ட்டு நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஏன்னா நம்ம ப்ரோலி அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஒரு மிருகத்தனமாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா மாதிரி நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஐ மீன் இந்த ரியல்லே பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா உன்னை காலி பண்ணுற அந்த லூசிஃபுக்கு இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம முற்றுப்புள்ளி பார்த்தீங்கன்னா வைக்கிற அப்படின்ட்டு நம்ம ப்ரோலி அந்த லூசிஃபை நினச்சிட்டே நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா பிறந்து கட்டிகிட்டு இருக்கா. அப்படி இந்த பக்கம் நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம கோகன் வெஜிடோ ரெண்டு பேருமே மண்டைக்குள்ளே சண்டை போடுறதுனால வெஜிடோ பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டு இருக்கா. அப்படி அந்த ப்ரோலி சண்டை போடுறதுனால அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வெஜிடோ ஏதோ ஒன்று டக்குன்னு நம்ம
செஞ்சு ஆகணும், இதை இப்படியே விட்டால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ உடனடியாக இதை நம்ம தீர்வுக்கு கொண்டு வரன்ட்டு நம்ம வெஜிடோ யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம ப்ரோலி ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இறங்கிற அப்படி ப்ரோலியை கட்டுப்படுத்தவே முடியல. அந்தளவுக்கு நம்ம ப்ரோலி நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிற அப்படி போதுண்டா நிறுத்துடா அப்படின்னாலும் நம்ம ப்ரோலி நிற்க கிடையாது, பேச்சுவார்த்தைக்கே அடைமல்ற ஆக்ஷன் தாடா அப்படின்ட்டு நம்ம ப்ரோலி ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம வெஜிடோவை பொழக்க ஆரம்பிக்கிற அப்படி அந்த ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வெஜிடோவாலையும் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதனால் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா திரும்ப தன்னுடைய போர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணி இந்த பக்கம் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அட்டாக் பார்த்தீங்கன்னா பண்ணுறா அப்படி. ஸோ அட்டாக் பண்ணதில் நம்ம ப்ரோலிக்கு கொஞ்சம் ஹெவியாக பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. ஏன்னா நம்ம வெஜிடோ டக்குன்னு தன்னுடைய சடனாக போர் இன்க்ரீஸ் பண்ணதால் ஸோ அந்த ஒரு பலம் நம்ம ப்ரோலிக்கு பயங்கரமான ஒரு பெயினை பார்த்தீங்கன்னா உருவாக்க ஆரம்பிக்குது. ஐ மீன் அடிச்சிடும் அப்படி நம்ம வெஜிடோ. ஸோ இது வரைக்கும் என்னுடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா நீ காட்டின, இது என்னுடைய 10, இனிமேல் என்னுடைய ஆட்டத்தை தான் நான் காட்ட போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா அப்படியே பூந்து நம்ம ப்ரோலி கூட பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிக்கிற அப்படி அந்த அடித்து அப்படியே தரையோட தரையாக படுக்க வச்சிடும் அப்படிங்க. ஸோ என்ன சாதாரணமான ஸ்டைலில் என்ன டிஃபீட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. நான் யார் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீ களத்தில் இறங்கியிருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம ப்ரோலே தன்னுடைய அந்த வாயிலிருந்தால தன்னுடைய ஐகானிக்கான பிளாஸ்ட் எடுத்து நம்ம வெஜிடோ மேலே பயன்படுத்த ஸோ வெஜிடோக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ஷாக் ஆகிடுது. ஏன்னா அந்த ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் பவர்ஃபுல்லானது. அதனால நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி சடனாக எப்படா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியப்போடு இருக்குது. அந்த ஒரு பிளாஸ்ட் டேரெக்டாக நம்ம வெஜிடோவோட கழுத்தையே பார்த்தீங்கன்னா வந்து அடிக்குதுங்க. அப்படி அடிக்கும்போது நம்ம வெஜிடோவுக்கு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா ஏற்படுது. ஐ மீன் நம்ம வெஜிடோவோட சாப்டர் அந்த இடத்துலையே முடிஞ்சிடுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் கூட ஏற்படுது. ஏன்னா நம்ம ப்ரோலோட அந்த முகத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமான ஒரு பிளாஸ்ட் தான். அதாவது சமயத்தில் நம்ம வெஜிடோ அப்படியே மேலே எழுந்திரிச்சு பார்க்குற அப்படி சடனாக எப்படி இவனுடைய போர் எந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண உண்மையிலே செம்மையாக பார்த்தீங்கன்னா ட்ரிக் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா பாராட்டுறா அப்படி. ஸோ இதுக்கு முன்னாடி சண்டை போடும்போது கூட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லையே, சடனாக எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறினா அப்படின்ட்டு நம்ம வெஜிடோவே பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குற அப்படி. ஸோ அதனால இதே மாதிரி போனால் ஐ மீன் கேக்கரட் அண்ட் வெஜிடா இவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்குள்ளே ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவனை சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு உடனடியாக ஏதோ முடிவு கட்டி ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுற அப்படி. ஏன்னா நம்ம ப்ரோலியோட போர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப இன்க்ரெடிபிளாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரமாக இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுன்ட்டு நம்ம வெஜிடோ யோசிக்கும் போது அந்த இடத்துல ஐ மீன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அவுட் பண்ண ஏற்படுது. ஐ மீன் நம்ம ப்ரோலியோட பிளாஸ்ட் அவுட் தான் ஜஸ்ட் மிஸ்டாக எஸ்கேப் ஆகிட்டா, இல்லைன்னா அந்த பிளாஸ்ட்டில் நம்ம காலியாகி பண்ணிட்டு நம்ம வெஜிடோ திங்க் பண்ண அந்த பிளாஸ்ட்லேருந்து அப்படியே நம்ம ப்ரோலி மிருகத்தனமாக வெளியே வரும். அப்படி லைக் இந்த டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவியில் அப்படியே இந்த லெஜெண்டரி சூப்பர் சைண்டாக மாதிரி நம்ம ப்ரோலி பவரை வெளிப்படுத்திட்டு வருவோம் அப்படி இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல அப்படியே வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வர அந்த ஒரு இதை பார்த்துட்டு நம்ம வெஜிடோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுற அப்படி. ஸோ இது அந்த அளவுக்கு ஈஸியாக முடியக்கூடிய விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ சொல்ல அப்படியே மாசா இந்த புக்கு நம்ம ப்ரோலி அப்படியே வந்து நம்ம வெஜிடோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நிற்கிற அப்படி. அண்டாவது சமயத்தில் இந்த புக்கோ நம்ம வெஜிடோ போலாமனதை கேட்டு நம்ம ப்ரோலி ஸோ எதுக்காக நீ இன்னும் பார்த்தீங்கன்னா முழுமை அடையலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லு. ஐ மீன் நீ புலம்பிட்டு இருக்கல, எதுக்காக நீ வீக் ஆகிட்டு இருக்க, ஸோ ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா கேபிள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியல அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருந்தா அப்படி இல்லை, அந்த ஒரு விஷயத்தை இந்த பக்கம் நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா கேட்குற அப்படி. எதுக்காக உன்னுடைய பெஸ்ட்டை வெளிப்படுத்தாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா கேட்க இந்த பக்கம் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இதுக்கான காரணம் யார், உன்னுடைய அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே அந்த கேக்கரட்டான இந்த வெஜிடா. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தால தான் இப்போதைக்கு என்னுடைய ஃபுல் பவரை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த முடியல. தேங்க்ஸ் சொல்கிறது நீ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும். பட் கவலைப்படாத, இந்த ஒரு ஸ்டேட்டே பார்த்தீங்கன்னா போதும் ஒன்று சமாளிக்கிறதுக்காக. ஸோ அதனால் காத்துட்டு இந்த ஒரு கேப்பபிள் ஐ மீன் இந்த ஒரு பவரை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ரோலி உன்னை நான் டிஃபீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகிற பண்ணி நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறோம் அப்படி. ஸோ ரெண்டு பேருமா ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மோதிக்க அந்த ஒரு இடம் பயங்கரமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷன் பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு கைகள் மோதிக்க அப்படியே அந்த இடம் தர இந்த பக்கம் உள்ள நம்ம கோகுன்னு வச்சுட்டு ரெண்டு பேருமே அவங்க அல்ட்ரா ஃபார்மில் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்கிற அப்படி ஏன்டா இப்படி பண்ணுற, கம்ப்ளீட்டாக நீ மாயிட்டா வச்சுட்டோம். ஆக்சுவலாக அந்த பாபடியோட கண்ட்ரோலுக்கு போனீங்கள அதே மாதிரி பழி வாங்குற உணர்ச்சி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உனக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருக்குது, ஏன் இந்த மாதிரி மாறிட்டா போயிட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் பேசி நம்ம வச்சுட்டோவை சமாதானப்படுத்தல ட்ரை பண்ணுறா அப்படி. பட் இருந்தாலும் நம்ம வச்சுட்டு போகிறோம் நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். பட் நீ தான் மாறிட்ட கேட்கறாட்டு அப்படின்ட்டு ஸோ நம்ம
வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்ம வெஜிடோவை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கால்வாசி நம்ம வெஜிடோ தான், அண்ட் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அந்த ஒரு காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடோவோட போஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐ மீன் நம்ம கோகு அண்ட் வெஜிடோவோட அந்த ஃபைட்டில் நம்ம வெஜிடோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் அது கூட ஒரு ரீசனாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்ட் அது சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோகு எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா பேசி சமாளிக்கிற அப்படி. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம வீஸ் அண்ட் நம்ம சேனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எது பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பார்த்தீங்கன்னா பண்ண கிடையாது இல்லை. ஸோ இதே மாதிரி தானே நம்ம ப்ரோலியுமே. ஸோ ப்ரோலிக்கு அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு கிடையாது. ப்ரோலி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எதனால அவனை அப்சர்வ் பண்ணிட்டு நீ எந்த அளவுக்கு அவளை பார்த்தீங்கன்னா இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கும்போது ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் டிஃப்ரெண்ட் இல்லையா, கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது கேட்குறேன். பிகாஸ் ப்ரோலி ஒன்று நல்லவனால பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக பார்த்தீங்கன்னா மாறிட்டு ஸோ கடவுள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பிளானட் அழிக்கும் போது அவள் கை கட்டி வேடிக்கை மட்டும் தானே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவன் மட்டும் எப்படி நல்லவனாக பார்த்தீங்கன்னா இருப்பான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா நான் வச்சு செய்யணும். ஐ மீன் வச்சு செய்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணணும். பிகாஸ் ஒரு கடவுள் போனால் கண்டிப்பாக இன்னொரு கடவுள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வருவா. ஐ மீன் இப்போதைக்கு நம்ம 4th பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிக்கோ, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5வது ஒருத்தர் வருவா. அதுக்கப்புறம் கிராண்ட் பிரின்ஸ் ஜெனோ கார்டியன்ட்டு ஒவ்வொருத்தனா நம்மளை தேடி பார்த்தீங்கன்னா வருவா. அவங்கள சமாளிக்கிறதுக்கு எனக்கு ப்ரோலி பார்த்தீங்கன்னா வேணும். ஏன்னா ப்ரோலி நீயும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டினரியான செயின் பார்த்தீங்கன்னா கிடையாது. அவள் ஒரு லெஜெண்டரி சூப்பர் செயின். ஸோ கண்டிப்பாக அவனுடைய பொட்டான்ஷியல் நம்மளுடைய பொட்டான்ஷியல் விட ஓவர் கம்மாக வந்து ஸோ கண்டிப்பாக அவனை நான் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களை என்னால் பார்த்தீங்கன்னா டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அப்படி. ஸோ கடவுள்களை பழி வாங்குறதுக்குன்ட்டு வந்தாச்சு. இதில் நல்ல கடவுள் கெட்ட கடவுள்ன்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது ஒருத்தனையும் பார்த்தீங்கன்னா விடக்கூடாது, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சு செய்யணும். இது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா அப்படி. அண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறப்படி நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அடிக்க வர இந்த இடத்துல நம்ம கோகு அண்ட் வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கோகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிக்னேச்சர் அட்டாக்கான இந்த காமிகாவை பயன்படுத்தி நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க இந்த பக்கம் நம்ம வச்சுட்டு தன்னுடைய கேலிக்கன் பவரை பயன்படுத்தி இந்த பக்கம் நம்ம கோகுவோட காமிகாவை தடுக்கிற அப்படி. ஸோ அப்படி தடுக்கும்போது ரெண்டு பேருமே போஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் நம்ம கோகு அதுலேருந்து இன்சிடென்டல் பொசிஷனை பயன்படுத்தி நம்ம வச்சுட்டோக்கு பின்னாடி வந்து எப்படியாச்சும் அடிச்சு படுக்க வச்சலான்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுற அப்படி. பட் அந்த இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டோம் ஓவர் கம் பண்ணிடுறோம் அப்படிங்க. ஐ மீன் அதையும் பார்த்தீங்கன்னா தடுத்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா அடிச்சிடறோம் அப்படிங்க. இந்த பக்கம் நம்ம கோகு கடுப்பில் பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. ஆக்சுவலாக நீ மாறவே கிடையாது, நீ இன்னும் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸாக பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கோகு திரும்ப நம்ம வெஜிடா கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல. ஆனால் சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வெஜிடா ஆக்சுவலாக நம்மளுடைய அந்த ரிவெஞ்ச் என்னடா. ஸோ அந்த ரிவெஞ்சை நினச்சப்பாரு. ஆக்சுவலாக நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாங்க, அவங்கள படி வாங்குறதுக்காக தானே நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபிஸ்டான ஒரு விஷயத்தை நீ செஞ்சல. ஐ மீன் என்ன செல்ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி ஒரு முட்டாள்தனமான ஒரு செல்ஃபிஷான முடிவை நீ தானே பார்த்தீங்கன்னா எடுத்த. ஆக்சுவலாக இந்த ஃபியூஷன் ஆகுறது என்னுடைய ஐடியாவா உன்னுடைய ஐடியா தானே. உன்னுடைய ஐடியாவில் ஃபியூஷன் ஆகி பீரஸை போட்டு தள்ளி அண்டு அதுக்கப்புறம் நடந்த கலவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ தான்டா காரணம், நான் ஒன்று காரணம் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு என்ன செல்ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறியா. ஸோ இதெல்லாம் நியாயமான கேட்கறாட்டா அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதறா அப்படி. ஸோ கண்டிப்பாக நான் பழி வாங்கன்ட்டு முடிவு எடுத்தாச்சுல, கண்டிப்பாக நமக்கு ப்ரோலியோட உதவி பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ ப்ரோலி நம்மளுடைய டார்கெட் தான் அப்படின்ட்டு நம்ம வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறா அப்படி. இல்லைடா ப்ரோலி டார்கெட் இல்லைடா அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சொல்ல. இல்லை கண்டிப்பாக ப்ரோலி என்னுடைய டார்கெட் தான் கேட்கறாட், அவனை விட மாட்டேன். ஸோ அவனை அப்சர்வ் பண்ணியே தீர்வேன், அந்த எல்லா கடவுளையும் பார்த்தீங்கன்னா வச்சு செய்வேன். ஸோ என்னுடைய விஷ் என்னுடைய போல்மவை நான் திரும்பி பார்த்தீங்கன்னா கொண்டு வருவேன். அதுக்காக எவனாக இருந்தாலும் சரி எந்த கடவுளாக இருந்தாலும் சரி அவனையும் பார்த்தீங்கன்னா நான் டிஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் எமோஷனலாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்கிறோம் அப்படிங்க. ஐ மீன் நம்ம வெஜிடா அப்படியே தன்னுடைய அந்த கண்கள்லேருந்து கண்ணீரோட பார்த்தீங்கன்னா நம்ம பொல்மாவை பார்த்தீங்கன்னா திருப்பி பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வருவேன். ஸோ ப்ரோலியோட எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவை அப்படின்ட்டு நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா எமோஷனாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ என்னால் என்னுடைய பொல்மாவை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு நம்ம வெஜிடா அப்படி கதற. இந்த பக்கம் நம்ம கோகு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் அப்படி. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம வெஜிடாவோட அந்த எமோஷன்ஸ் பிரேக் ஆகும்போது நம்ம வெஜிடாவோட அந்த ஆரோ அப்படியே பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. கண்கள் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாற. ஆக்சுவலாக வெஜிடாவோட தலையில் 2 கம்புகள் பார்த்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வெஜிடாவோட அந்த ஒரு கேப்பபிளான அந்த ஒரு பவர், ஐ மீன் இந்த டீமன் பவர் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி. அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம வெஜிடாவோட பவர் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. வெஜிடாவோட
கண்கள் அப்படியே அந்த பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. வெஜிடோக்கு எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வெஜிடாக்கு இந்த பர்பிள் கலரில் அந்த கண்களோட கலர் மாற இந்த பக்கம் நம்ம கோகு இல்லை இது வெஜிடாவே பார்த்தீங்கன்னா கிணறா அப்படின்ட்டு நம்ம கோகு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கா. அப்படியே எப்படி சாத்தியம் வச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆல்ரெடி சொன்னோம்ல, ஸோ உன்னை விட நான் வெஜிடாவை பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா பண்ணுவேன். அண்டு வெஜிடோவோட போரையும் பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஸோ அதனால் வெஜிடோ ஒரு டீமன்னா அப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் தானே. அந்த எபிலிட்டிக்கு இந்த எபிலிட்டிக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா கிடையாது. நானும் இந்த டார்க்னஸ் அக்செப்ட் பண்ண வந்தாடா அப்படின்ட்டு சரி நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன். அப்படி இந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ வீக்காக பார்த்தீங்கன்னா இருக்க கேக்கராட் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ நம்ம கோகு பார்த்தீங்கன்னா திரும்ப புழக்க ஆரம்பிக்கிறேன். அப்படிங்க அடிக்கும் போது நம்ம கோகுவோட பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் இந்த லோ கிளாஸ் வாரியருக்குமே இந்த ஹை கிளாஸ் இந்த ராயல் பிளட்டுக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேக்கராட் அப்படின்ட்டு நம்ம வெஜிடோ நம்ம கேக்கராட்டை அடித்து படுக்க வச்சு மயக்கம் போட வச்சிடறோம். அப்படிங்க ஸோ இந்த பக்கம் நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடும். அப்படி அண்டாவது சமயத்தில் இந்த பக்கம் நம்ம வெஜிடோ இப்போது நீ ஆர்வி ஆக்சுவலாக உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆளை நான் சமாளிச்சிட்டேன். இப்போது உன்னுடைய வேலையை ஆர்வி அந்த ப்ரோலியை சும்மா பார்த்தீங்கன்னா விடாது. ப்ரோலியை முடிச்சு கட்டுற வெஜிடோ அப்படின்ட்டு உள்ளேருந்து நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா கதற. இந்த பக்கம் நம்ம ப்ரோலி விசஸ் வெஜிடோவோட அந்த ஃபைட் பார்த்தீங்கன்னா மாசா பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. அந்த இடத்துல டக்குன்னு நம்ம வெஜிடோவோட கண்கள் இந்த பர்பிள் கலர்லேருந்து அப்படியே இந்த ரெட் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. நம்ம வெஜிடோவுக்கு பார்த்தீங்கன்னா புரியல என்னடா ஆச்சு அப்படின்ட்டு நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா யோசிக்க நம்ம வெஜிடோவோட போர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துருச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த போர் திரும்ப வரல, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க. இந்த பக்கம் நம்ம ப்ரோலிக்கு அதே டவுட் தான், வெஜிடோவோட போர் சடனாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரி நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி ஆக்சுவலாக லூசிஃபோட பவரையும் பார்த்தீங்கன்னா தாண்டான பய உள்ள அப்படின்ட்டு நம்ம ப்ரோலி ஒரு பக்கம் நம்ம வெஜிடோவை பார்த்தீங்கன்னா யோசிக்க. இந்த பக்கம் நம்ம வெஜிடோ இனிமேல் தான் ப்ரோலி ஆட்டமே ஆரம்பிக்க போது, உன்னை இப்போவே பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிடுறேன்டா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ டக்குன்னு நம்ம ப்ரோலியோட அந்த கையை பார்த்தீங்கன்னா உடச்சிட்றோம். அப்படி ஸோ கை பார்த்தீங்கன்னா போச்சு. ஸோ ப்ரோலி பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிக்கிற. அப்படி இந்த பக்கம் நம்ம வெஜிடோ இனிமேல் கதறியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகிற ப்ரோலி அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு போகிற ரைஸ் பண்ணி நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா படுக்க வச்சிடும். அப்படிங்க ஸோ படுக்க வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோலியோட அந்த கழுத்தை பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்ருக்கா. அப்படி ஸோ இது வந்து ரொம்ப லேட் ஆச்சு. ஆக்சுவலாக எங்களால் பார்த்தீங்கன்னா முடியல, வெஜிடோ அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு. ஸோ எந்த ஒரு டவுட்டும் இல்லை, இவன் முழுசாக பார்த்தீங்கன்னா ஒரு டீமனாக பார்த்தீங்கன்னா மாறிட்டா. ஐ மீன் இந்த கிரேட் டீமன் இந்த லூசிஃபர் பார்த்தீங்கன்னா மாறிட்டு. ஸோ இவனை தடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் என்னுடைய அப்பா, ஐ மீன் இந்த கிராண்ட் பிரிஸ்ட் மட்டும்தான் இவனை தடுக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம வெஜிடோ உன்னுடைய அப்பனா கண்டிப்பாக உன்னுடைய அப்பனால் என்னை டிஃபிட் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏதோ மிகப்பெரிய ஒரு டீமன் கட்டுப்படுத்திடுவா அண்டு அந்த லூசிஃப் கிட்ட நான் தோற்று போயிடுவேன் அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்களே. பட் அந்த லூசிஃப் பார்த்தீங்கன்னா நான் வச்சு செய்வேன், வேணா நீ எனக்குள்ளே இருந்து பாரு அப்படின்ட்டு. சரி நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படிங்க ஐ மீன் நம்ம ப்ரோலியோட அந்த கழுத்தை உடச்சி வில்லத்தனமாக இருக்கும் பாருங்க. இந்த ஒரு சீன் உண்மையில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஐ மீன் நம்ம ப்ரோலியோட அந்த கழுத்தை ஒட்டச்சு பேச விடாமல் ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம வெஜிடோவோட அந்த ஒரு ஃபேஸை பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. உண்மையில் மரண கொடூரமாக பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போது ப்ரோலி நீ எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா வரப்போகிற அப்படின்ட்டு டக்குன்னு தன்னுடைய கையை ஐ மீன் இந்த மார்ஜின் பூவோட அந்த ஒரு எபிலிட்டியை பயன்படுத்தி அப்படியே நம்ம ப்ரோலி பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அப்படிங்க ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம ப்ரோலி ப்ளஸ் வெஜிடோ இவங்க ரெண்டு பேருமே கலந்த கலவையாக நம்ம வெஜிடோ பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி ஸோ இந்த ஒரு ஃபியூஷன் உண்மையில் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரோடைய பவர் ஏஞ்சலோட பவர் எல்லாமே மிக்ஸ் ஆகி இப்போது நம்ம வெஜிடோ இப்போ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படி ஸோ இப்போது நம்ம வெஜிடோவோட பேர் வெஜிடோ பார்த்தீங்கன்னா கிடையாது, ஆக்சுவலாக ப்ரொஜிட்டோ. ஐ மீன் நம்ம ப்ரோலி ப்ளஸ் வெஜிடோ இவங்க ரெண்டு பேருமே ஃபியூஷன் ஆகி இந்த ப்ரொஜிட்டோவாக பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ இதோட இந்த ஒரு சாப்டர் பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.